அப்படியே வாங்க, நேரம் பிடிச்சிங்க படத்தை. அவங்க முன்னாடி படத்தை பிடிச்சிட்டு வராங்க, முன்னாடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்னாடி அவர்கள் எத்தனை நாளைக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும், என்ன திட்டம்? இவ்வளவு காலம் ஆகி இந்த இது பாதை இல்லை, அதுதான் போகலாம். இவ்வளவு காலம் ஆகுது, வெளியில நீங்க பேட்டி கொடுக்கலாம். என்ன பண்ண போறாங்க எப்படி? இருங்க இருங்க, அந்த பத்திரிக்கை இன்னும் நில்லுங்க, இருங்க. ரிப்போர்ட் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் குற்றவாளிகள் அந்த ஆகாஷ் படுகொலை வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகை நகல் கொடுக்காம இருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் குற்றப்பத்திரிகை நகலை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒப்படைக்காம இருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகை நகலை உடனடியாக ஒப்படைக்க கோரியும் மாவட்ட ஆட்சியாளரை வந்து நாங்கள் வந்து சயின்ஸு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி விசாரணைக்கு கூட்டு போய் அடித்து காலை ஒடிச்சு 8ஆம் தேதி வந்து அவர் இறந்து போயிடுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அரச படுகொலை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த படுகொலையை கண்டித்து குற்றவாளிகளை கைது பண்ண சொல்லி ஒற்றை கோரிக்கை காண்டி தொடர்ச்சி அவர் 102 நாளாக போராட்டம் நடத்தினார். அந்த 102 நாள் போராட்டத்தில் இன்னைக்கு வரைய குற்றவாளிகளை வந்து கைது பண்ணலாம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி, அதாவது ஜூன் 10ஆம் தேதி இந்த வழக்கில் நீதிமன்றம் வந்து உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடிக்கு ஒரு உத்தரவு போட்டுது. அந்த உத்தரவு போட்ட அந்த ஜூன் 10ஆம் தேதியோட அந்த வழக்கு முடிஞ்சு போயிடுது, டிஸ்போஸ் ஆயிடுது. ஆனால் இடையீட்டு மனுன்ற பேரில் ஜூன் 15ஆம் தேதி ஒரு விசாரணைக்கு கொண்டாடுறாங்க. அதில் வந்து ஆகாஷுடைய உடலை வாங்க சொல்கிறாங்க. உடலை வாங்குறதுக்கான கால அவகாசம் இல்லை, கோரிக்கை நிறைவேறல அப்படின்னு சொல்லி மறுத்ததுனால 16ஆம் தேதி அரசே உடலை அடக்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து உத்தரவு போடுறாங்க. ஆனால் அதாவது நீதிமன்றம் உடலை அடக்கம் தான் பண்ண சொல்லிச்சு. ஆனால் மதுரை காவல்துறையினர் வந்து உடலை வந்து தத்தநெறி மாநிலத்தில் எரிச்சது மூலமாக அந்த தடயங்களை அழிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இந்த உத்தரவே ஒரு சட்டவிரோதமான உத்தரவு. ஒரு டிஸ்போஸான ஒரு வழக்கில் வந்து ஒரு இடையீட்டு மனுன்ற பேரில் போட்ட உத்தரவே சட்டவிரோதமானது. அந்த சட்டவிரோதமான உத்தரவின் மூலமாக அந்த உடலை எரித்ததும் சட்டவிரோதம். அப்போ இந்த உடல் 17ஆம் தேதி எரிக்கப்படுது. 19ஆம் தேதி சிபிசிஐடி வந்து சார்ஜ் ஃபைல் பண்ணுறாங்க. சார்ஜ் ஃபைல் பண்ண மதுரை கோர்ட்டில் ஃபைல் பண்ணதாக சொல்கிறாங்க, கோர்ட்டில். அங்கேருந்து உடனே ஒரு பெட்டிஷனை போட்டு சிவகங்கை பிசிஆர் கோர்ட்டுக்கு வந்து மாற்றிருக்காங்க. அப்போ நாம் வந்து அந்த சார்ஜ் காப்பியாக ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு இங்கே மாற்றிடுறாங்க. இங்கே மாற்றினா இங்கே நீதிமன்ற முயற்சியை வந்து செய்யக்கூடாது. இந்த காலதாமதம் கூட நாங்கள் என்ன மாதிரி நினைக்கிறோம்னா, குற்றவாளிகள் வந்து முன்ஜாமீன் போட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக பயன்படுத்துகிறாங்களான்றதை யோசிக்க வேண்டியது இருக்குது. அதனால் குற்றப்பத்திரிகை தாக்கலாகி நம்பரான உடனே குற்றவாளிகளையும் கைது பண்ணணும். இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது கைது பண்ணணும்னு இருக்குது. இருப்பினும் குற்றவாளிகள் கைது பண்ணப்படாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் வந்து முன்னெடுக்க தயாராக இருக்கோம். அதோடைய ஒரு முன் தொடக்கமாக தான் மாவட்ட ஆட்சியாளரை வந்து சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். குற்றவாளிகளை கைது பண்ணுங்க, குற்றப்பத்திரிகை நகலை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவரும் இன்னும் ஒரு 4 நாளில் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் இன்னும் ஒரு 4 நாளில் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த 4 நாள் வரை வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்த கட்டமாக இந்த மக்கள் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை, குற்றவாளிகள் கைது பண்ணும்போது படும் வரை போராட்டம் தொடரும். அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராக இருக்கோம். இங்கே வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே வருகை தந்த அனைத்து ஜனநாயக சக்திகள், தேவேந்திர குல வேளாளர் சமூக அமைப்புகள், மற்ற தமிழ் சமூக உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.